அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மர்சா மாணவர்கள் இன்று ஒரு சவுதி அரேபியாவில் ஒரு நாசர் என்ற வலியுல்லா, யார் நாசர் என்ற வலியுல்லா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வலியுல்லா இறந்துட்டாங்க. அப்போ அவங்கள பற்றி செய்தி வருது. என்ன வருதுன்னா, அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க அதிகமான பரக்கத்து கொடுத்துருந்தான். அவங்களோட பரக்கத்துன்னு எப்படின்னா, அவங்க வாழ்ந்த வயசு 142 வயசு. எத்தனை வயசு? அப்போ அல்லாஹ் தஆலா அந்த பெரிய நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டு, நம்மெல்லாம் 100 வயசு இருக்குமா சொல்ல முடியாது, 60 வயசு 70 வயசு 80 வயசு இருக்குமா சொல்ல முடியாது, 100 வயசு சொல்லுங்கள் இருக்குமா சொல்ல முடியாது. இப்போல்லாம் 50 வயசு, நாளைக்கு நம்ம வயசு தெரியல, நாளைக்கு நம்ம இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது 142 வயசு வாழ்ந்துருக்கான்னு சொன்னால், அல்லாஹ்வை பயந்து தக்வாவோட நல்லா அழுது தொழுது அல்லாஹ் பயந்து வாழ்ந்துருக்காங்க. அதனால அவங்க 40 ஹஜ்ஜு செஞ்சுருக்காங்க. எத்தனை ஹஜ்ஜு? அல்லாஹ் நமக்கு ஒரு ஹஜ்ஜு செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். நமக்கு ஒரு ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ஆனால் 40 ஹஜ்ஜு செஞ்சுருக்காங்க. உம்ரா எத்தனை உம்ரா செய்திருக்காங்க? 100 உம்ரா. எத்தனை உம்ரா? மாஷா அல்லாஹ். அப்போ எவ்வளோ அல்லாஹ் தஆலா கிருபை பண்ணியிருக்கிறான். நாம் அந்த மாதிரி அல்லாஹ் பயந்து வாழுவோமா? அல்லாஹ் நம்ம கோபத்தில் பேசக்கூடாது, அல்லாஹ் மறந்து பேசக்கூடாது, மறுசா கரெக்டாக வரணும், நோன்பு வருது தொழுவு வரணும்னா தொழுவு வரணும், பேசக்கூடாது, விளையாடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி 42 வயசு, 100 உம்ரா, 40 ஹஜ்ஜு, அது மாதிரி அவங்க குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க, ஐயா தொழுவாங்க, அல்லாஹ் பரக்கத்தாக்கிட்டான். அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் வழங்கணும். அந்த நல்ல முறையில் அவங்க மவுத்தாயிட்டாங்க. நல்லா அவங்களுடைய முகத்தை பார்த்தா சொர்க்க பூங்கா மாதிரி சிரித்த முகத்தோட மவுத்தாயிருக்காங்க. சிரித்த முகம், அழகான மவுத்து. அவங்க நல்ல பால்வடி மாதிரி நல்ல மவுத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க கபரை அல்லாஹ் சொர்க்கமாக்கட்டும். நம்ம எல்லாம் அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா வாழ்க்கை, நம்ம அழகான ரஜபு மாதம் கொடுத்துருக்குறான், வரக்கூடிய ஷாபான் மாதம். நீ நாளை கழித்து வியாழக்கிழமை மேராஜுடைய நோன்பு வருது, நம்ம நோன்பு வைக்கணும். அது மாதிரி பராத்து வருது, பராத்து நோன்பு வைக்கணும். ரம்ஸான் மாதம் நோன்பு வைக்கணும், குர்ஆன் ஓதணும், மர்சாக்கு டெய்லி வரணும், ஓதணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம பெற்றோர்களுக்கு, நம்ம முஸ்லிம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நல்ல எல்லோரும் ஹஜ் செய்யணும், எல்லோரும் உம்ரா செய்யணும், ஐவேளை தொழுகணும், குர்ஆன் ஓதணும். அப்படிப்பட்ட பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.